ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் சாப்டரில் இருக்க ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ங்கிறது ரியல் நம்பரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரியா? இதில் யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் 96 and 120 இது வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் இயரில் இருக்க ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்னங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு நான் ஒரு சம் எழுதுறேன். 27, 18, 36. ஓகே. இப்போ ஹச்சிஎஃப்னா என்னது? ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னால் என்னதுப்பா? ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த நம்பரால் எதெல்லாம் டிவைட் பண்ண முடியுமோ அதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 27 அப்படின்னா 27 எந்தெந்த நம்பரால் உங்களால் டிவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம போடலாமா? இப்போ 27 எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 9, 3, 1 இந்த 3 நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் 9 3s are 27, 3 9s are 27, 1 27s are 27. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபேக்டர், நான் ஒரு நம்பரோட ஃபேக்டர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி 18 நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். இப்போ 18 எந்தெந்த டேபிள்ஸில் வரும், அதாவது எந்தெந்த டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்னா 9 டேபிள், 9 2s are 18, 6 3s are 18, 3 6 are 18, 2 9s are 18 and 1. ஓகேவா? இது எல்லாமே 18ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ். ஓகே. அடுத்து 36. 36 ஃபர்ஸ்ட் எந்த டேபிள்? 18, 13, again 9, 6, 4 and also நீங்கள் எது இன்னும் இருக்குன்னா நீங்கள் எழுதிக்கங்க மல்டிபிள்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ் எழுதிக்கங்க. ஓகே. இப்போ என்னன்னா 27, 18, 36 இதோட நான் ஃபேக்டர் எழுதியிருக்கேன். ஏன் ஃபேக்டரில் வந்து பெரிய நம்பர்லேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ நீங்கள் எழுதும் போதே ஹையஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணும். சரியா? அதனால தான் ஹையஸ்ட் நம்பர்லேருந்து எழுதியிருக்கேன். இல்லைனா நீங்கள் 1 2 3 6 9 அப்படியும் எழுதலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது ஹையஸ்ட், அதனால நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 27, 18, 36 இது மூணுலையுமே காமனாக இருக்க ஒரு ஹையஸ்ட் ஃபேக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹச்சிஎஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 27, 18, 36ல மூணுலையுமே காமனாக இருக்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இப்போ இது எல்லாமே 3 நம்பரோட ஃபேக்டர்ஸ் நான் எழுதிட்டேன். இதில் காமனாக வர்ற ஹையஸ்ட் ஃபேக்டரை நம்ம எடுக்கணும். இப்போது 9 இதுலேயும் வரும், 18லையும் வரும் அண்ட் ஆல்சோ 36லையும் வரும். அப்போது மார்க் பண்ணிக்கங்க 9 9 9. இதுதான் இந்த நம்பரோட ஹச்சிஎஃப். ஹச்சிஎஃப்னா என்னன்னு புரியுதா? ஹச்சிஎஃப் அப்படின்னா அதாவது என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கங்க. அந்த ஃபேக்டரில் ஹையஸ்டாக இருக்க ஃபேக்டரில் காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ நான் இங்கே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இந்த 3 இங்கே இருக்குது, பட் இங்கே 3 இல்லை. ஸோ என்னால் இதை எழுத முடியாது. ஸோ மூணுலையுமே அது என்னவா இருக்கணும்? காமனாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை என்ன பண்ண முடியும்னா ஹச்சிஎஃபாக கொண்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் ஹச்சிஎஃப். இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இந்த மெத்தட் கிடையாது. நான் உங்களுக்கு ஹச்சிஎஃப்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஹச்சிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன மெத்தட்ல வரும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் வரும். பட் ஹச்சிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இதை பார்க்கலாம். சரியா? இப்போ அடுத்து அதே மாதிரி எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம்க்கு நான் நம்பர்ஸ் எழுதுறேன். அதே மாதிரி 4, 6, 8 இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஃபேக்டர்ஸ், அதனால நீ ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்க. இதே மல்டிபிள்ஸ்னா என்னதுப்பா? அந்த டிவைட், அந்த நம்பரால டிவைட் ஆகிற நம்பர். இப்போ டேபிள்ஸ் பாருங்க. 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. இந்த மாதிரி எல்லா நம்பரையுமே நம்ம எழுதிக்கலாம் மல்டிபிள்ஸ்ல. சரியா? அடுத்து 6, 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. அடுத்து 8, 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32.
இதுதான் மல்டிபிள்ஸ். இப்போ மல்டிபிள்ஸ்னா என்ன? அந்த டேபிள்ஸ்ல வர்ற அடுத்தடுத்த நம்பர். இப்போ 4 டேபிள்ல 4, 8, 12, 16, 20 அண்ட் 6 டேபிள்ல 6, 12, 18, 24, 30, 8 டேபிள்ல 8, 16, 24, 32. இது வந்து மல்டிபிள்ஸ். நம்ம என்ன எழுதணும்? மல்டிபிள்ஸ். இப்போ நீங்க கொஸ்டினே கவனிங்களேன். LCM. L மீன்ஸ் லீஸ்ட், காமன் மல்டிபிள்ஸ். அப்போ இது எல்லாத்துலயும் இருக்க ஒரு காமன் மல்டிபிள்ஸ் எடுக்க போறோம், பட் லீஸ்ட் எடுக்கிறோம். இதே HCFல என்ன பண்ணோம்? ஹையஸ்ட். நான் எழுதும் போதே எப்படி எழுதுனேன்? ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து லீஸ்ட் நம்பருக்கு போனேன். பட் எல்சிஎம்ல எப்படி எழுதுறோம்? லீஸ்ட் நம்பர்ல இருந்து ஹையஸ்ட் நம்பர் போறோம். அதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். சரியா? இது ஃபேக்டர்ஸ், இது மல்டிபிள்ஸ். இப்ப பாருங்க, இப்போ இதுல லீஸ்ட் நம்பர் என்னென்ன வருது? இப்போ 4 பாருங்களேன். இதுல 4 இருக்கு, இது ரெண்டுலயுமே இல்ல, சோ நம்ம போட முடியாது. இப்போ 8 இதுலயும் இருக்கும், இதுலயும் இருக்கும், பட் இதுல இல்ல. எனக்கு என்ன வேணும்னா மூணுலயுமே இருக்கணும், லீஸ்டா இருக்கணும். இப்போ மூணுலயுமே இருக்க நம்பர் என்ன பாருங்க, இது 12, 12, இதுல 12 வரல, அப்ப இது வராது. 24 இதுல 24 இருக்கு, இங்கேயும் 24 இருக்கு, இங்கேயும் 24 இருக்கு. அப்போ மூணுலயுமே காமனா இருக்க நம்பர் என்னது? 24. அப்போ இதுதான் எல்சிஎம். ஸோ 4, 6, 8 இதோட எல்சிஎம் என்ன உங்களுக்கு? 24. புரியுதா உங்களுக்கு? அதாவது HCFனா என்ன, LCMனா என்ன. இப்போ இதுக்கு HCFனா என்ன? HCF gives 9. எந்தெந்த நம்பருக்கு? 27, 18, 36. ஓகேவா? புரியுதா? HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஹையஸ்ட் நம்பர்ல, அதாவது காமன் நம்பரா இருக்க ஒரு ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுக்கணும், இது லீஸ்டா இருக்க ஒரு மல்டிபிள் நம்பர் எடுக்கணும். சரியா? இவ்வளவுதான் HCF LCM ஓட இன்ட்ரோடக்ஷன். இப்போ இதுல நம்ம சம்ஸ் போவோம். இப்போ நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் HCF அண்ட் LCM ஆஃப் 96 and 120. இது வந்து நம்ம என்ன மெத்தட்ல போடுறோம்னா, ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட் போட்டேன். நம்ம என்ன மெத்தட்ல போட போறோம் அப்படின்னா, ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட போறோம். ஏன்னா உங்க புக்ல, உங்க சிலபஸ்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் நீங்க HCF யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மெத்தட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இது புரியலைன்னா கூட திரும்பியும் இந்த வீடியோ போட்டு நீங்க இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்சிஎம்னா என்ன, HCFனா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. சரியா? இப்ப கேட்கலாம், மேடம் எனக்கு 1 மார்க்ல கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, எல்சிஎம்னா என்ன, HCFனா என்னன்னு கேட்டாங்க, நான் இந்த மாதிரி மெத்தட்ல நான் போட்டுட்டுமா? தாராளமா போடலாம். பட் நீ சின்ன நம்பரா இருக்கிறனால நீ என்ன பண்ணிட்ட, மல்டிபிள்ஸ் டக்கு டக்குன்னு போட்டீங்க. இதே ஒரு பெரிய நம்பர், இப்போ 92, 112, 130 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள்ஸ் போட முடியுமா? இப்போ இது போட்டுருவேன், 1 4s are 4, 2 4s are 8ன்னு போட்டுடலாம். இது 192s are 92, 292s are 184, அடுத்து 392s are தெரியாது. அப்போ இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு 1 மார்க்ல இந்த மாதிரி சிம்பிள் நம்பர் கொடுத்து நீங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எம்சிக்யூல மோரோவர் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ற மாதிரி சம்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சிம்பிள் நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தாராளமா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பட் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். ஸோ நீங்க அதை தான் கம்பல்சரி போடணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்கலாம்? 96 அண்ட் 120க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 96. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன். நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒருவேளை அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்மை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? இப்போது 96க்கு நான் பிரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணணும்? நம்ம பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சின்ன நம்பர்ல இருந்தே போகலாம், அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2ன்னு போட்டோம்னா 4 2s are 8, ரிமைண்டர் 1, 8 2s are 16, அகெயின் 2. ஏன் 2னா லாஸ்ட்ல வர நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் நமக்கு, அதனால நம்ம 2 டேபிள்ல போட்டுக்கலாம். சரியா? அடுத்து 2, 2 2s are 4, 4 2s are 8, அகெயின் 2, 1 2s are 2, 2 2s are 4, அகெயின் 2, 6 2s are 12, 2, 3 2s are 6, 3 1. இவ்வளோதான். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 96க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டேபிளில் ஃபுல்லாகவே ஈவன் நம்பர் வரனால 2 டேபிளில் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். சரியா? இதே இப்போ அடுத்து 120 இதுக்கும் போடலாம். இப்போ இதுவும் ஈவன் நம்பரில் தான் முடியுது. அப்போ 2 டேபிள், 6 2s are 12, 0,
again 2, 3 2s are 6, 0, again 2, 1 2s are 2, remainder 1, 5 2s are 10, 3, 5 3s are 15, 5 1, ஏன்னா 5ங்கிறது prime number, ஸோ அதோட நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்குமே நீங்க prime factorization கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்க பவர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா HCF. அதுக்கு முன்னாடி prime factorization of 96, prime factorization of 96 equal to என்னென்ன நம்பர் இருக்கு 2 into 2, 2 எத்தனை 2 இருக்கு 1 2 3 4 5, 2 into 2 into 2 into 2 into 3. ஓகே, அப்போ எத்தனை 2 இருக்கு 1 2 3 4 5, அப்போ 2 to the power 5 into 3. இதுதான் 96 ஓட prime factorization. ஓகே, இப்போ அடுத்து எதை பார்க்குறோம்னா 120 ஓட prime factorization. 120க்கு என்ன வருது 1 2 3, 2 into 2 into 2, 3 into 5. இப்போ 2ல எத்தனை 2 இருக்கு 1 2 3, அப்போ 2 to the power 3. அடுத்து 3 into 5. ஓகே, இப்போ நான் இதை எழுதிட்டேன். இப்போ எல்சிஎம்க்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையுமே நீங்கள் எழுதிடணும். இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு 2ன்ற ஃபேக்டர் இருக்கு. ஓகே, பட் ரிப்பீட்டடாக எழுதிடக்கூடாது. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக எழுதாம ஒரு 2 மட்டும் எழுதுனா போதும். வேற என்னென்ன இருக்கு அதையும் பார்த்துருங்க. இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ 3. அடுத்து என்ன இருக்கு 5. ஸோ அப்போ எல்சிஎம்னா என்ன உள்ள என்ன ஃபேக்டர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க எழுதிடணும். சரியா? அதுல ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் இங்க போடணும். இப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் என்ன இங்க 2 பவர் 3 இருக்கு, இங்க 2 பவர் 5 இருக்கு. அப்ப ஹையஸ்ட் பவர் நமக்கு வந்து 5. ஓகேவா? இப்போ இங்க 3ல பவர் 1, இங்கேயும் 3ல பவர் 1. அப்போ ரெண்டுலயுமே சேம் தான். அப்போ 1 நீங்க ஈக்குவலா இருக்கலாம், நீங்க 1 போட்டுக்கலாம் 1. இப்போ நீங்க ஆன்சர் போடுங்க 2 to the power 5 into 5 3s are 15. அப்போ 2 to the power 5 என்ன வரும் 32 into 15. அப்போ 32 15s are 480. ஓகேவா? ஓகே, இது எல்சிஎம். இப்போ HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே மாதிரி தான் ஃபேக்டர்ஸ் எழுதணும். இந்த ஃபேக்டர் இதுலயும் வரணும், இதுலயும் வரணும். கம்பல்சரி ரெண்டுலயுமே இருக்கணும். இப்போ இங்க பாருங்களேன், எல்சிஎம்க்கு என்ன பண்ணோம், இங்க 5 இருந்துச்சு, ஆனா இங்க 5 இல்லை. ஆனா நம்ம எழுதணுமா? பட் HCFல அப்படி கிடையாது. ரெண்டுலையுமே இருந்தா மட்டும்தான் நீங்க எழுதணும், இல்லாட்டி எழுதக்கூடாது. இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3லயுமே இருக்கணும், 4 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 4லயுமே இருக்கணும். அப்போ எல்லாத்துலயுமே அந்த ஃபேக்டர் இருந்தா மட்டும்தான் நீங்க எழுத முடியும். அப்போ இது ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ 2 எழுதிக்கங்க. வேற என்ன இருக்கு 3. இதுல ஹையஸ்ட் பவர் எழுதுன மாதிரி இதுல லோயஸ்ட் பவர் எழுதணும். இப்போ இதுல லோயஸ்ட் பவர் என்னது இங்க 5, இங்க 3. அப்போ 3 எழுதிக்கங்க. இங்க ரெண்டுலயுமே 1 தான், ஸோ 1 போட்டாலே போதும். அப்போ 8 into 3 24. இதுதான் இதோட HCF. புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா HCFனா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்க சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு, ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நீங்க போடணும். அப்ப ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், கம்பல்சரி பிரைம் நம்பரால மட்டும்தான் நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்ப இதுக்கும் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டேன், இதுக்கும் பண்ணிட்டேன். இப்போ இதுல மொத்தம் எத்தனை கவுண்டிங்ஸ் இருக்கு 1 2 3 4 5 இருக்கு. அப்ப 2 to the power 5 into 3 power 1 போட்டாச்சா? அடுத்து 120க்கு என்ன வந்துச்சு 2 power 3 3 power 1 5 3 வந்துருச்சு. ஓகே, இப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணணும், எல்லா ஃபேக்டர்ஸையுமே நீங்க எழுதணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதணும். பட் ரிப்பீட்டடா எழுதக்கூடாது. இப்போ இங்கேயும் 2 இருக்கு நான் எழுதுறேன் மேடம், இங்கேயும் 2 இருக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்னா அப்படி எழுதாதீங்க. சரியா? இங்க 2 to the power 5னா இங்க 2 to the power 3னா ஏதாவது ஒரு 2. ஓகேவா? 2. அடுத்து இங்க 3, இங்க 5. இதுல பவர் எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் எல்சிஎம்க்கு போடணும். ஓகேவா? அப்ப 2 power 5 3 power 1 5. அப்ப 32 into 15 480. இதுதான் இதோட எல்சிஎம். பட் HCFல என்ன பண்ணணும், ரெண்டுலையுமே காமனா இருக்கிறத கம்பல்சரி எழுதணும். இப்ப இதுலயும் 2 இருக்கணும், இதுலயும் 2 இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நீங்க எழுத முடியும்.
சரியா? இங்க 5 இருக்கு, பட் இங்க 5 இல்ல, அதை நீங்க எழுதாதீங்க. அப்போ 2 into 3. அப்ப 2 இதுல பவர் கம்மியா என்னது இருக்கு? இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப 3 தான் போடணும். அப்ப 2 to the power 3 into 3 power 1. அப்போ 8 into 3 24. இதுதான் HCF. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க நிறைய சம்ஸ் போட்டு பாருங்க. HCF LCM போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்பல்சரி புரியும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா புரியாது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த சம்ல நம்ம பார்க்கலாம்.